அதனால் நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆள். அது யார்கிட்ட சொன்னேன்னா, அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு அவங்க என்னோட போட இஷ்டப்படலை. ஜெயலலிதா. ஆமாம். அதனால் தம்பிதுரையும் இவர் நம்ம ஓபிஎஸ் தான் எங்கள் அப்பா அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒப்பந்தம் எங்கள் தலைவர்கள் கையெழுத்து போட்ட பிற்பாடு சொன்னேன், இப்போ அவங்க சர்ச்சு பார்க்கு, தம்பிதுரை நீ வந்து பிஹெச்டி டாக்டர், நான் ரோட்டில் சத்தம் போடுற ஆள், கோஷம் போடுற ஆள், அதனால் 3 குரல் இருக்கும்னு நான் அம்மாட்ட போய் சொல்லிவிடுவேன். ரங்கராஜன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னா என் குரலே வேறு, என் கட்சி வேறு, நான் வந்து உங்கள் கட்சி ஆள் அல்ல. அது போய் அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பேசுகிறாரு அவர். அப்போது ராஜ்யசபாவுக்கு நான் போன பிற்பாடு ஒரு தடவை ஏடிஎம்கே தான் என்னை ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ பல விஷயங்கள் என்ன கேட்டு செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏடிஎம்கே எம்பிக்கள் வந்து அம்மா அவங்கள கூப்பிட்டு கேட்டு இப்போ செய்ய சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது கூட நான் செஞ்சுருக்கிறேன்.